சிம்மராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? மீனமனையில் சுக்கிரன் உச்ச பலம், அதாவது உங்கள் ராசிக்கும் 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்குது. சார், என்னதான் நடக்கும்? சுக்கிரன் வலிமை, 10க்குரியவன் வலிமையாக இருக்கார். அப்போ தொழில் நன்றாக இருக்குமா? தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் என்ன, 8 இருக்குது. கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு. வேலை கிடைக்குமா? 10க்குரியவன் உச்சம், 10க்குரியவன் தனக்கு 11 இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய, வேலை இழந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் வேலை கொடுத்து விடும். ஏன்னா 2-3 இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஏற்கனவே மனத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு. அப்போ சனி பகவான், தொழில் காரக கிரகமான சனி பகவானும் போய் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது வேலையில். ஏன்னா சூரியன் செவ்வாய் 2 உஷ்ண கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியை பார்க்குது. திடீர்னு கோபப்படுவீங்க, திடீர்னு டெம்ட் ஆகி திடீர்னு வேலையை விட்டுவிடக்கூடிய ஒரு தன்மையை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. பொறுமை, நிதானம் என்பது நிச்சயமாக அவசியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. என்ன ஆனாலும் சரி, வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படி மாறணுமா, இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் சிம்மராசி என்பவர்கள். வேலை என்பது, தொழில் என்பது கண்டிப்பாக தனலாபத்தையும் உயர்வையும் பெற்றுத்தரும். ஏன்னா குரு என்கின்ற ஒரு தனக்காரக கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அப்போ 10க்குரியவனான அந்த சுக்கிர பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நிச்சயமாக அந்த குரு எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்தில் இருக்குது. 8க்குரியவன் 11ல் இருக்குது. அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும். வேலை இல்லாதவருக்கு திடீர்னு வேலை கிடைச்சிடும், திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சில நல்ல மாற்றங்களை தன ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. சார், 3க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்காரே, ஏதாவது பிரச்சனையா? 3ஆம் இடம் என்பது இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும், ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்குமெண்ட் என்ன ஆனாலும் சரி, எந்த விதமான ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, யாருக்கு ஜாமீன் கையெழுத்துங்கிறது நிச்சயமாக கூடவே கூடாது இந்த சிம்மராசி என்பவர்கள். ஏன்னா 3க்குரியவன் போய் 8ல் உட்காந்துட்டார். அஷ்டம சனி வேறு இருக்குது. மனதை மறைத்து எதையாவது ஒரு செயல்களை செய்து விட்டு மனம் அதை நினைத்து கொண்டு வருத்தப்படணும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்கள் மனசு ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகிட்டு ஏதோ ஒரு இடத்துல நினச்சிட்டு வருத்தப்படணும். ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் இந்த சிம்மராசி என்பவர்கள் போகக்கூடாது. ஏன்னா 6க்குரியவன் சனி பகவான், 6க்குரியவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே தொழில் காரக கிரகம், தொழில் ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை பார்க்குது. பணம் அதாவது பணத்தை உபயோகிக்கக்கூடிய வழிகளில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சரியாக 5/3/2026 14/3/2026 வரை சுக்கிர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ இந்த காலகட்டம் கண்டிப்பாக
கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம். ஏன்னா 6க்குரியவன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ சனி பகவான் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். கடனை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஒன்று கடனை அடைக்கணும், இல்லை கடனை வாங்கணும். ஸோ இதை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போயிட வேண்டாம். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6 என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் தான். அவர் போய் 8ஆம் இடமான வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் உட்காரும்போது அந்த 6, 8 கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக கவனம். அதில் சுக்கிரன் வேற சேர்ந்திருக்கார். சுக்கிரனுங்கிறது கலத்திர காரக கிரகம். அப்போது மனைவி சார்ந்த அல்லது கணவன் சார்ந்த விஷயத்தில் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, வாக்குவாதம் கூடாது. ஸோ இதை சிம்மராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6க்கும் 8க்கு இடையில் 7ஆம் இடத்தை நசுக்குகிறது என்பதை மைண்டில் படிச்சுக்கோங்க. ஏன்னா 7க்குரியவன் போய் 8ல் போய் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களால் வருதோ இல்லையோ மற்றவர்களால், மற்ற குடும்ப உறுப்பினர்களால், மற்ற யாராவது 3ஆம் நபர்களால் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருப்பது சிம்மத்துக்கு சிறப்பு. இந்த காலகட்டத்தில் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஏன்னா 6க்குரியவன் 8ல் இருக்கார், சுக்கிரன் சேர்ந்துருக்கார். அப்போது ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனம். அதாவது ஏற்கனவே சுகராக இருந்தவர்கள், ப்ரெஷராக இருக்கின்றவர்கள், ஏற்கனவே உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிறத காமிக்குது. அல்லது நார்மலாக சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி என்பது ரொம்ப அவசியம். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த 15/3/2026 26/3/2026 வரை ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ரேவதி என்கிறது 2ஆம் அதிபதி, அதாவது புதன் 2ஆம் அதிபதி, அதே சமயத்தில் 11ஆம் அதிபதி. ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், திட்டமிடுதலுக்கு உகந்த காலகட்டமாக அமையும் சிம்மராசி என்பர்கள். அப்போ பொருளாதாரத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் உண்டு. லாபங்கள், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய சில செயல்பாடுகள், ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சுக்கிர பகவான் 8ல் இருக்கார். சுக்கிரனுங்கிறது யார்? கலைத்துறைக்கு சொந்தக்காரர். கலைத்துறை, ஹோட்டல் வைத்து கொண்டிருப்பவர்கள். இந்த சுக்கிரனுங்கனாலே கண்டிப்பாக எதுக்கு வரும்னா இந்த துணி சம்பந்தப்பட்ட, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ இவர்களுக்கெல்லாம் சில நல்ல விஷயங்கள், எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், ப்ளஸ் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உச்சபலம், சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வலிமை பெறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 8ங்கிறது வலிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம்தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது படிப்பு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே ஓகே. மனம் மட்டும் சில குழப்பங்களை கொடுக்கும். தெளிவான முடிவு, அதாவது புதிய விஷயங்கள், இந்த சிம்மராசி என்பவர்கள் புதுசாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலசி ஆராயணும். இது சரியா தவறா, இதனால் நமக்கு என்ன அப்படிங்கிற 100% அதனுடைய அனலைசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மத்துக்கு. ரொட்டீனாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அது தாராளமாக செய்யலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. குரு பகவான் டைரக்டாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது குருவால் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறது. 5ஆம் இடம் குழந்தைகள், குழந்தை பிறப்பு, குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இப்படி எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஒரு துல்லிய பலன் வேணும், இப்போ என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் அன்னபூர்ணாவுக்கு அருகில், அதாவது வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்திலேயே நம்முடைய அலுவலகம் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.